1760 நாட்களுக்கும் அதிகமாக, இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று வந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரானது 5வது வருடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் 2022ஆம் ஆண்டு இப்படி ஒரு பிப்ரவரி ஒரு நாளில்தான் ரஷ்யா தன்னுடைய முழு வீச்சிலான ஒரு படையெடுப்பை உக்ரைனை நோக்கி நகர்த்தி இருந்தது. அன்றுடன் தொடங்கியது இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான ஒரு முழு வீச்சான போர். 2ஆம் உலகப் போரின் பின்னர் ஐரோப்பாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே நடைபெற்று வந்த ஒரு மிகப்பெரிய போர் என்றே சொல்லலாம். அதன் மூலம் ஏற்பட்ட இழப்புகள், அதன் மூலம் ஏற்பட்ட பாதிப்புகள், அதன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்று அனைத்துமே உலகம் கண்டிராத ஒன்று 2ஆம் உலகப் போரின் பின்னர். அப்படிப்பட்ட இந்த போர் தான் இப்பொழுது 5வது வருடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 5வது வருடத்திலாவது இந்த போருக்கு ஒரு முடிவு கிடைக்குமா, இருதரப்பும் ஏதாவது ஒரு சமரசத்துக்கு வருமா என்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த போர் கடந்து வந்த பாதையை சொல்லப்போனால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இரு நாட்டிலும் சேர்த்து. குறிப்பாக அதிலே அதிகமாக பாதிக்கப்பட்டது ரஷ்யா தான். ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 3,30,000க்கும் அதிகமான ரஷ்ய படை வீரர்கள் இந்த போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2ஆம் உலகப் போரின் பின்னர் ரஷ்யா அல்லது சோவியத் யூனியனில் கொல்லப்பட்ட அதிகளவான படை வீரர்கள் இந்த போரில் தான் என்பது மிக முக்கியமான விடயம். உக்ரைனின் பாதிப்புகளை பற்றி சொல்ல போனால் இதுவரைக்கும் 1,50,000 2 லட்சம் போராளிகள், அதாவது உக்ரைன் படை வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் உக்ரைனின் பாதிப்பை சொல்ல போனால் 60 லட்சம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். 40 லட்சம் மக்கள் இப்பொழுது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில், அதாவது ரஷ்யாவினால் பிடிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், உக்ரைன் மக்கள் இப்பொழுது அவர்களுடைய நாட்டை இழந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட இந்த போர், இந்த கொடூர முகமான இந்த போரானது பல்வேறுபட்ட பொருளாதார தாக்கங்களை இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகளவு ரீதியில் ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக ரஷ்யாவை சொல்லப்போனால் ரஷ்யாவின் 2022ஆம் ஆண்டு பாதுகாப்பு, அதாவது டிஃபென்ஸ் பட்ஜெட் அமௌண்ட் ஆனது $65 பில்லியன். அது தற்பொழுது, அதாவது 2024ஆம் ஆண்டு 150 பில்லியனாக கிட்டத்தட்ட 2 மடங்கிற்கும் அதிகமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஃபென்ஸ், அதாவது இந்த பட்ஜெட்டிற்கான டெபிசிட்டை குறைப்பதற்காக 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் இருந்து 15% 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் இருந்து 7% ரஷ்யாவானது கடனாக பெற்றிருக்கிறது. ஸோ வளர்ச்சி, மக்களின் பிரச்சனைகள், மக்களின் அன்றாட வாழ்க்கை என்று பார்ப்பதை தவிர்த்து பாதுகாப்பு, குறிப்பாக இந்த போருக்காக பில்லியன் கணக்கான டாலர்கள் ரஷ்யாவினால் செலவழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பக்கம் உக்ரைனை பார்க்க போனால் உக்ரைன் தன்னுடைய பணம் என்று செலவழித்தது குறைவு. இதுவரை காலமும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் பெருமளவான பணத்தை உக்ரைனுக்காக, இந்த போருக்காக செலவழித்திருக்கின்றன. ஒரு கணக்கின்படி $330 பில்லியன் இந்த கடந்த 4 வருடங்களில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளினால் வழங்கப்பட்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பதவிக்கு வந்ததன் பின்னர் கிட்டத்தட்ட 99% உக்ரைனுக்கான உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது உக்ரைனை பாதுகாத்து கொண்டிருப்பது, இந்த பொருளாதார ரீதியில் பாதுகாத்து கொண்டிருப்பது ஐரோப்பிய யூனியன் தான். கடந்த 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட $70 பில்லியன் இந்த போரிற்காக உக்ரைனுக்கு ஐரோப்பிய யூனியன் வழங்கியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து ஐரோப்பிய யூனியன் வாங்கி அதை உக்ரைனுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த போரை 4 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த போரிலே சாதித்தது என்ன? குறிப்பாக ரஷ்யாவின் நோக்கம் உக்ரைனை கைப்பற்றுவது. அது நடந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கிட்டத்தட்ட 26% உக்ரைனின் நிலப்பரப்புகளை கையகப்படுத்தி வைத்திருந்த ரஷ்யா தற்பொழுது 20%க்கும் குறைவாக, கிட்டத்தட்ட அன்னளவாக சொல்லப்போனால் 17% உக்ரைனின் நிலப்பரப்பையை கையகப்படுத்தி வைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு தரவு சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு ரஷ்யாவானது 70 மீட்டர் அளவான உக்ரைனின் நிலப்பரப்பை இந்த போரில் கடந்த 4 வருடங்களாக கைப்பற்றி கொண்டிருக்கிறது. அன்னளவாக ஒரு நாளைக்கு சண்டையிட்டு 70 மீட்டர் தூரமான பிரதேசங்களே ரஷ்யாவினால் கைப்பற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு போரைத்தான் ரஷ்யாவும் உக்ரைனும் நடத்தி கொண்டிருக்கின்றன. இது சொல்லப்போனால் கடந்த 2வது உலகப் போரில் அப்போதைய சோவியத் யூனியன் ஜெர்மனியை, ஹிட்லரின் நாட்சி ஜெர்மனியை, பெர்லினை கைப்பற்றுவதற்கு எடுத்த காலங்கள் 4 வருடங்களும் 7 மாதங்களும். இன்னொரு 7 மாதம் சென்றால் அதுவும் பூர்த்தியாகிவிடும். இருந்தபோதும் ரஷ்யாவினால் இந்த போரிலே முழுவீச்சில் எந்த விதத்திலும் வெற்றி கொள்ள முடியவில்லை. ரஷ்யா எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கவில்லை. ஸோ இந்த போரானது தெரிந்திருக்கும், இருதரப்புக்கும் தெரிந்திருக்கும், ஒரு வெற்றியை நோக்கி
எந்த பக்கத்துக்கும் ஒரு முழு வெற்றியை கொடுக்காது. ஸோ ஒரு சமரசத்துக்கு வந்து இந்த போரை நிறுத்தி மக்களது உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகளை குறைப்பது தான் ஒரே ஒரு வழியாக காணப்படுகிறது. இதற்கு கடுமையான முயற்சிகளை, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததன் பின்னர் ஒரு முழுவீச்சான முயற்சிகள் கடுமையாக நடைபெற்ற போதும் டொனால்ட் ட்ரம்பின் இரட்டை பேச்சுக்கள், மாறி மாறி பேசுவது, ஒரு பக்கம் நிலையாக இருக்காத தன்மை மற்றும் அவர் தன்னுடைய பர்சனல், அதாவது குறிப்பாக அமெரிக்காவின் நன்மைகள் தன்னுடைய பர்சனல் நன்மைகள் என்று பார்த்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தையானது ஒரு ஸ்திரத்தன்மையற்று காணப்படுவதுடன் ஐரோப்பிய யூனியன் நாடுகள், குறிப்பாக பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் ரஷ்யாவின் கை, அதாவது ரஷ்யாவுக்கு சார்பாக எந்த விதத்திலும் இந்த போரானது சென்றுவிடக்கூடாது அல்லது இந்த போர் நிறுத்த முடிவுகள், உடன்படிக்கைகள் ரஷ்யாவுக்கு சார்பாக சென்றுவிடக்கூடாது என்பதில் முழு கவனமாக இருக்கின்றன. ஏனென்றால் ரஷ்யாவின் நோக்கம் உக்ரைனை கைப்பற்றுவது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அது தங்களுடைய நாடுகளையும் நோக்கி நகரலாம் என்ற ஒரு அச்சம் மற்றும் எச்சரிக்கை இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கின்றன. அப்படி இருக்கிற நிலைமையில தான் இந்த போரானது 4 வருடங்களை கழிந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை ஏதோ ஒரு விதத்தில் பாதித்திருக்கிறது என்று சொல்லலாம். அது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இந்த இரு நாட்டுகளை சேர்ந்தவர்கள், அது மட்டுமில்லாமல் உலகளாவிய ரீதியில் ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ யாரோ ஒருவரை இந்த போரானது பாதித்திருக்கிறது என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையிலே செவ்வாய்க்கிழமை உக்ரைன் தலைநகர் கீவில் ஒரு நினைவேந்தல் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த போர் நிறுத்தத்தில் கொல்லப்பட்ட உக்ரைனின் படை வீரர்கள் மற்றும் மக்களை நினைவு கூறும் ஒரு சம்பவம் ஒன்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு நாட்டு தலைவர்கள் மற்றும் அவர்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா இது தொடர்பாக, இந்த போர் 4 வருடம் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காத நிலையில் ரஷ்யா இன்னமும் இந்த போரை நடத்துவதில் குறியாக இருக்கின்றது என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. பேச்சுவார்த்தைக்கும் எந்தவித பிடியும் கொடுக்காமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவாகத்தான் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைகள் கூட கிட்டத்தட்ட ரஷ்யாவின் சார்பாகத்தான் இருக்கிறது. ரஷ்யா பிடித்த நிலப்பரப்புகளை ரஷ்யாவுக்கு ஒப்படைப்பது, உக்ரைனின் நிலப்பரப்புகளை ஒப்படைப்பது தொடர்பாகத்தான் அவருடைய சார்பு நிலைப்பாடும் இருப்பதாக இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த போரானது இந்த 5வது வருடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த 5வது வருடத்தில் இந்த போரானது ஏதோ ஒரு விதத்தில் நிறுத்தப்படும் அல்லது நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போருக்கு ஒரு ஓய்வு கொடுக்கப்பட்டு மக்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகைகள் கிடைக்குமா என்பதை உங்களைப் போலவே நானும் ஆவலுடன் காத்திருக்கிறேன்.